அக்கா கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக அமெரிக்கால இருந்து வந்த ஜென்சி மதுவை பார்த்து அக்காவே ஒரு நிமிஷத்துல அரண்டு போயிடுறா. வயசுக்கு மீறி பேசுறாளேன்னு யோசிக்கும் போது நைட்டு பார்ட்டியில மச்சானோட வைப் பண்றது, சுத்தி இருக்கவங்களோட கடலை போடுறதுன்னு ரேண்டமா எல்லாரு கூடயும் பேசுறா. பொண்ணுங்க வாய திறந்தாலே சும்மாறான்னு சொல்ற ஊர்ல மது இவ்வளவு சோசியலா இருக்குது. சுத்தி இருக்க எல்லாருக்குமே அவளை ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல ஜென்சி கோளாறுல அக்காவுக்கு மறக்க முடியாத கிஃப்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆகுற மாதிரி ஒரு கிஃப்ட கொடுக்க, அந்த கிஃப்ட பார்த்தவ அப்படியே மதுவோட அம்மா கிட்ட போட்டு கொடுக்க, அக்கா போட்டு கொடுத்ததுல அம்மா பயங்கரமா தீட்டு மதுவை தீட்டி விட்டுருவாங்க. இந்த ஊர்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கறது தப்பான்னு ஃபீல் பண்ணவ இந்த கலாச்சாரமே இப்படிதான்ட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பும் போது நான் இந்தியால கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில பெர்மிஷன் வாங்கிட்டு தாத்தா பாட்டி வீட்டுல இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இவளுக்கு யோகாவுக்கு போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. யோகா போற சமயத்துல ஒரு பையன் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அந்த பையன் கிட்ட இன்ஸ்டா ஐடி கேட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா யோகா டீச்சரோட தம்பியவே ஃபிளர்ட் பண்ணுவா. அவளுக்கு இவன் மேல லவ் வந்துரும் போல. மதுவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான், எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவா. குறிப்பா இந்த சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மேல நம்பிக்கையே இல்லை. கூட இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பா. அப்படிதான் யோகா டீச்சர் இருப்பாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனனால பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு, இவ ஹேர் கலர் பண்ண ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் ஹெல்ப்போட டீச்சரோட தம்பி கூட டேட்டுக்கு போயிருப்பா. அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல நல்லா சரக்கு போட்டுட்டு ஒன்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. க்ளோஸ் ஆகும் மூவ் பண்றாங்க. அப்போ ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களோட டைம் பாஸ்க்கு பழகுனேன்னு அந்த பையன் கேரக்டரை ஷேம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவான். அழுன்னு அழுதவ என்னோட ட்ரூ லவ்க்கு மட்டுமே கொடுக்கணும்னு நினைச்ச இந்த வர்ஜினிட்டியை கண்டவனுக்கு கொடுத்துட்டேனேன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா நம்பர்ல இருந்து கால் வருது. அம்மா தான் பேசுறாங்க. தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு, அதான் திருப்பி அடிச்சிட்டு இருந்தேன். என்னாச்சுடா அம்மா, ஏன் அழுகிற மாதிரி இருக்கன்னோனே அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ லவ் பண்ணது ஏமாந்ததெல்லாம் சொல்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன்னை நான் சின்சியரா லவ் பண்றேன், உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ தான் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அம்மா எக்ஸ்பிளைன் பண்ண இவளும் அழுன்னு அழுகிறா. எவ்வளவு வேணாலும் அழுதுரு, இன்னைக்கோட இந்த ஸ்டூபிடான விஷயத்த மறந்துட்டு அமெரிக்காவுக்கு வா, அப்பா கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ண வேணாம், பொண்ணுங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கணும்னு சொல்ல மதுவுக்கு கடைசியா அவளோட லவ் கிடைச்சிச்சு. அது அவங்க அம்மா தான். அதோட படமும் முடியுது.